Hello, I'm Dr. Palas Prakash. I welcome all of you. இன்று பிரசவமான அந்த தாய் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு திருமணமாகி தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்று அவள் பதற்றத்தில் இருக்கும் அந்த தாய், அந்த குழந்தை எப்பொழுது பிறக்கும், எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி, அதை தினமும் டெய்லி பார்த்து கொண்டே இருப்பாள். வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் பார்த்து கொண்டே இருப்பாள். முதலில் நார்மல் டெலிவரி தான் ஆக வேண்டும். அதர்வைஸ் எப்படியாவது குழந்தையும் தன்னையும் காப்பாற்றி குழந்தையை உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் அவள் இருப்பாள். அதற்கு மேல் அந்த தாய்க்கு பலவிதமான பிரச்சனைகள், தட் இஸ் பிரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன், பிரெக்னன்சி இன்டியூஸ்டு டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதற்கு மேல் அந்த தாயின் கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு யூட்டிரஸ், நார்ச்சத்து கட்டி, பின்னால் அந்த தாய்க்கு தற்செயலாக அப்படிசைட்டிஸ், இவ்வாறு நோய்கள் வரும்பொழுது அந்த தாய்க்கு பயம் மேலும் மேலும் மவுண்டிங் அப் டு வெரி ஹை லெவல்ஸ். பிரெக்னன்சி வித் ஹைப்பர் டென்ஷன், ஒருவேளை ப்ரீ எக்லாம்சியா, டாக்சிமியா பிரெக்னன்சி அவ்வாறு போகுமோ என்று மருத்துவர்கள் அவ்வாறு சொல்ல மேலும் பயப்படுவாள். ஆகவே அந்த பயணம் மிக மிக கடினமான பயணம். பயந்த தாயை மேலும் மேலும் அவளுக்கு உற்சாகத்தை ஊட்ட வேண்டும். பிரசவித்த தாய், அந்த தாயின் வயிற்றின் அட்மாஸ்பியர் அந்த குழந்தைக்கு ஒரு சொர்க்கம் போல் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு தொப்புள் கொடி வழியாக தாய் அந்த உயிர் வாழும் அந்த முக்கியமான ஆக்சிஜனை தொப்புள் கொடி வழியாக அனுப்புகிறாள். நல்ல போஷாக்கு சத்து சாப்பாடுகள், வைட்டமின்களையும் அந்த தொப்புள் கொடி வழியாக அனுப்புகிறாள். அந்த குழந்தையின் சுற்றி இருக்கும் அந்த பனிக்குடம் அட்மாஸ்பியர், தட் இஸ் அ ஷாக் அப்சார்பர். அந்த தாய் அங்கெங்கு அசையும் பொழுது அந்த குழந்தைக்கு வேற பிரச்சனைகள் வராது. அதை தொடர்ந்து அந்த குழந்தை அந்த ஒரு தண்ணீரில் நீச்சல் அடிப்பது போல் கையை ஆட்டுகிறது, காலை ஆட்டுகிறது, சொந்த அம்மாவின் வயிற்றை குத்துகிறது ஒரு பாக்ஸர் போல். மேலும் அந்த பன்னீர் குடத்தில் இருக்கும் தண்ணியை தான் குடித்து யூரின் பாஸ் பண்ணி அதை மீண்டும் குடிக்கிறது. இது மருத்துவ அறிவு. ஆனால் அந்த குழந்தை அந்த தாயின் வயிற்றில் முழு வளர்ச்சி அடைந்து விட்டதா என்பதை பார்ப்பதற்கு குரோத் ஸ்கேன் எடுக்க வேண்டும். அவ்வாறு முழு வளர்ச்சி அடைந்தால்தான் அது வெளியே உலகத்துக்கு வந்த பின் தன்னால் செயல்பட முடியும். அதற்கு மேல் அந்த தாய் இவ்வாறு பயப்படுகிறாள். தான் முருங்கைக்குச்சி போல் மிகவும் ஒல்லியாக இருந்தேன், இப்பொழுது தர்பூஸ், பூசணிக்காய் போல் பெரிய சைஸாக ஆகிக்கொண்டே இருக்கிறேன் என்று அவள் பயப்படுகிறாள். அதற்கு ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரான், அந்த நாளமில்லா சுரப்பி, தட் டெபாசிட்ஸ் த ஒயிட் ஃபேட், அது ஒரு காரணம். அதற்கு மேல் அந்த தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தை 2 to 3 கிலோ. யூட்ரஸ் மசில், ஸ்மூத் மசில், தட் திக்கன்ஸ் அந்த ஹைப்பர்ட்ரோஃபி. பனிக்குட அதன் வெயிட். அதற்கு பின்னால் அந்த தாய்க்கே எலக்ட்ரோலைட் ரிட்டன்ஷன் இவ்வாறு இருப்பதனால் அந்த தாய்க்கு 10 to 12 கிலோ, 37 வீக்ஸ். அந்த சமயத்தில் பூனை போல் இருந்த தாய் யானை போல் ஆகிறாள். ஆகவே வெளியூர் சென்று 8 மாசத்துக்கு பின்னால் வந்த மாப்பிள்ளை திடீரென்று, இவள் என்னோட ஒய்ஃப் தானா, எனக்கே பயமா இருக்கு, இன்னமும் இவ்வளவு குண்டாயிட்ட அப்படி என்று பதறுகிறான், அழுகிறான். ஆனால் அவன் அந்த தாய் பெற்றுக் கொடுக்கும் அந்த குழந்தை கையிலேந்தி அந்த குழந்தை அப்பா 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 என்று சொல்லும் பொழுது அவனுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொல்லியபடி 4 to 8வது வாரம் அந்த பிரெக்னன்சியில் பனிக்குடம் அதன் அளவு 20 ml, 20வது வாரத்தில் 350 ml கூடுகிறது. அதை தொடர்ந்து சீரியல் ஸ்டடி செய்தால் 37வது வாரத்தில் 700 முதல் 1000 ml வரை அந்த பனிக்குட நீரின் அளவு கூடுகிறது. 40வது வாரம் அந்த சமயம் ஸ்கேன் செய்து பார்த்தால் அதன் அளவு குறைந்து 700 ml அவ்வாறு குறைகிறது. இது சோனாலஜிஸ்ட் அவர்கள் கொடுக்கும் அந்த ரிப்போர்ட். இது இவ்வாறு இருந்தால்தான் அந்த குழந்தைக்கு சரியான வளர்ச்சி கிடைக்கும், அந்த குழந்தை சரியாக செயல்படும். சிசு
தாயின் கர்ப்பப்பைக்குள் இருக்கும் பொழுது அந்த சிசுவை சுற்றி பனிக்குட நீர், அதாவது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அவ்வாறு இருக்கிறது. அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் 4வது வாரம் 4 to 6வது வாரம் ஆரம்பத்தில் தாயின் பிளட், அதன் பிளாஸ்மா அதன் மூலம் வந்து சிலோமிக் கேவிட்டி என்று உண்டாகி இன்டர்மீடியட் செல் மாஸ், அதன் பின்னால் அந்த பேபி ஒரு சின்ன ஒரு மாடல் போல் உண்டாகிறது. அந்த பனிக்குட நீர் தாய் அவளது பிளாஸ்மா மூலம் வருகிறது. அதன் பின்னால் பனிக்குட நீர் போக போக கூடிக்கொண்டே போகிறது. உள்ளே இருக்கும் அந்த சிசு பனிக்குட நீரை குடித்து தான் அதை சிறுநீராக கழிக்கிறது, மீண்டும் குடிக்கிறது. ஆகவே அது ஒரு சர்க்குலேஷன் போல் இருக்கிறது. ஆகவே பனிக்குடம் உண்டாவதற்கு தாய் அதன் பார்ட்டிசிபேஷன் as well as குழந்தை அதன் பார்ட்டிசிபேஷன் both are there. அவ்வாறு இருந்தால் பனிக்குட நீர் போக போக கூடிக்கொண்டே போகும். தாயின் வயிற்றில் இருக்கும் பனிக்குட நீர் அதில் தானே அதை குடித்து சிறுநீராக அனுப்புகிறது. தானே வாயில் குடித்து நுரையில் சென்று மீண்டும் வெளியே கக்குகிறது. ஆகவே இந்த சர்க்குலேஷன் தொடர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அதே சமயம் அந்த குழந்தை தனக்கு மூமெண்ட்ஸ், தாயின் வயிற்றை மிதிக்கிறது, பொசிஷன் மாற்றிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அவ்வாறு சிசு செய்வதனால் அந்த குழந்தையும் வளர்ந்து கொண்டே போகிறது. அந்த பனிக்குட நீர் குழந்தையின் வளர்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது, குழந்தைக்கு பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. ஸோ ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ், ஷாக் அப்சார்பர், மேலும் போதிய அளவு போஷாக்கு சத்துக்களும் அந்த குழந்தை கிடைக்கிறது. ஆகவே இவ்வாறு தொடர்ந்து சென்று கொண்டே அது அந்த குழந்தை பயணிக்கிறது. அந்த கர்ப்பப்பையின் பனிக்குடத்துக்குள் இவ்வாறு தொடர்ந்து அது பயணம் செய்கிறது.